இந்தியாவில் சந்திரனுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிற இடம் தான் எல்லாம் வல்ல ஏழுமலையான் வாசம் பண்ணக்கூடிய திருப்பதி அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சந்திரன் சக்தி மிகுந்த கோவில் அப்படிங்கிறதுனால திருப்பதி போயிட்டு வந்தோம்னா மனசுக்கு நிம்மதி உண்டாகுது. திருமலை தரிசனம் இனிமையான அனுபவத்தையும் கொடுக்குது. அந்த வகையில ஸ்ரீ ராமானுஜர் யந்திர சக்கரங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதனுடைய சக்தி கடல் அளவுன்னு பெரியவங்க சொல்றாங்க. கந்த புராணத்துல இந்த ஸ்தலம் பத்தி சொல்றப்போ பாபநாசம் தீர்த்தம் பாவங்களை போக்குவதில் வல்லமை படைத்தது அப்படின்னோ, செய்வினை கோளாறுகள் வறுமை போக்கக்கூடிய சக்தின்னு மட்டும் இல்லாம சந்ததி விருத்தி வேணும்னு நினைக்கிறவங்க, அதாவது குடும்பத்திற்கு வாரிசு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதனாலதான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க போல, திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு. அந்த வகையில இன்னும் சில முக்கியமான விஷயங்களை இந்த தொகுப்புல நாம தொடர்ந்து பார்க்கலாம். பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்க சூட்சமமா இருக்கிறதுனால நம்மளுடைய மூளை பல மடங்கு வேகத்தோட செயல்படுது. இதனால தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்குது. வாஸ்துப்படி வடகிழக்குல அருவி அமைஞ்சு பள்ளமா இருக்கு. தெற்குல உயரமான மனைகள் இருக்கு. வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தால் அந்த இடம் மிகவும் பிரபலமடையும், மக்கள் கூட்டம் அலைமோதும்னு வாஸ்து சாஸ்திர நிபுணர்களோ இதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க போல. சரி, அடுத்ததா செல்வமோ மலை மாதிரி குவியும்னு ஐதீகமே இருக்கு. உலகத்திலேயே சந்திரனை முதல்ல பாக்குறவங்க தான், அதுவும் யாரு, ஜப்பானியர்கள் தான் சந்திரனுடைய கதிர்கள் அதிக அளவுல ஈர்த்துக்கிறதுனால அவங்க அறிவாற்றல், நுண்ணறிவு, பொருளாதார வளர்ச்சின்னு எல்லாத்துலயும் மேன்மை அடைஞ்சவங்களா இருப்பாங்கன்ட்டு அறிவியல் ரீதியா நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் சந்திரனுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம் திருப்பதி. நல்லா மறுபடியும் சொல்ற, மனசுல வச்சுக்கோங்க. சந்திரனுடைய சக்தி மிகுந்த கோவில்ங்கிறதுனால மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மூலிகைகள் அதிகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் உண்டாகுது. மகான்கள் நிறைஞ்ச பூமிங்கிறதுனால அருளாசியம் கிடைக்குது. வாஸ்துப்படி மிக பலமா இருக்கிறதுனால இந்த திருக்கோவில் அதிக சக்தியோட திகழுதுன்னு சொன்னா அதுவும் சத்தியமான உண்மை. இந்தியாவோட அதிகம் செல்வம் வளம் இருக்கக்கூடிய கோவிலும் திருப்பதி திருமலையான் கோவில் தான். கலிகாலத்திலையும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்யறத பலரும் பக்தி மெய்சிலிர்ப்போட சொல்றாங்க. குலதெய்வம் இல்லாதவங்க கூட திருப்பதி பெருமாளை தான் தங்களுடைய குலதெய்வமாவும் வணங்குறாங்கன்னா அதுவும் உயர்வான விஷயம்தான் இல்லையா? நடந்து நம்ம மலையேறப்போ அக்யூபஞ்சர் சிகிச்சையா இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குன்னு அக்யூபஞ்சர் நிபுணர்களும் சொல்றாங்க. நிமிர்ந்து மலையேறதுனால நம்மளுடைய உடம்புல மூலாதார சக்கரங்கள் நல்லா சுத்தம்னோ, சந்திர திசை மற்றும் சந்திர புத்தி நடக்கிறவங்க, தோல் நோய் இருக்கிறவங்க, மன அழுத்தம் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த திருக்கோவில் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம்னு சொன்னா அதுவும் மிகையாகாது. திங்கக்கிழமை அங்க போயிட்டு தங்குறது ரொம்பவுமே சிறப்பு. திருப்பதி மலை மேல எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அட போங்கய்யா, திருப்பதி போனாலே அங்க எல்லாருமே பூட்டு போட்டி வச்சிருவாங்க, நானும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன? அதையும் அங்க போனோம்னா ஜெயில போடுற மாதிரி எல்லாரையும் ஒரு அறையில போட்டு பூட்டி வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் 11 மணி நேரங்கள் அந்த மலை மேல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆனா வெளிப்படையா அது யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனாலதான் எல்லாரையும் ஒரு அறையில போட்டு பூட்டுறத திருக்கோவில் நிர்வாகத்தினர் வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. அந்த அறையில அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்? மௌனம் அப்படிங்கிற ஒரு மொழியில எல்லாம் வல்ல அந்த ஏழுமலையான் கிட்ட நம்முடைய குறைகள், மனக்கவலைகள், நம்முடைய வேண்டுகோள், வேண்டுதல் இது எல்லாத்தையுமே மனசால நம்ம சொல்லும் போது அவருடைய செவிகளுக்கு போய் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆனா நம்ம மக்கள் அப்படியா பண்றாங்க? கூச்சலும் கும்மாளமுமா தானே இருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றோமோ அதை தான் அங்க பண்றாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய கருத்தா கூட வச்சுக்கலாமே. அப்புறம் அதிகமா திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளை பிடிச்சிக்க கூடிய லக்னக்காரர்கள் யாருன்னு தெரியுமா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம் இது மாதிரி லக்னம் கொண்டவர்கள் எல்லாரும் அதிகமா கெட்டியா பிடிச்சுக்கணும். யாருடைய பாதத்தை? ஏழுமலையான் ஆகிய வெங்கடேச பெருமானுடைய பாதத்தை. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவதோ சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 லக்னக்காரர்களும் ஏழுமலையான தரிசனம் பண்ணணும். ஓம் நமோ வெங்கடேசாய ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
திருவேங்கட மலையில வாசம் செய்யக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளே நமஸ்காரம். அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே, வேண்டும் வரங்களையெல்லாம் வழங்குபவரே, மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம். மகாலட்சுமி வசிக்கும் அழகு மார்புடையவரே, துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல நன்மைகளை பொழிபவரே, ஸ்ரீனிவாசாவே நமஸ்காரம்.